ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து 8 நாட்கள் முடியல நம்மளோட பைசன் திரைப்படம் வந்து எத்தனை கோடி வசூல் செஞ்சிருக்கு அந்த ஒரு விவரத்தை பற்றி அந்த வீடியோ டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து ரசிகர்களோட ரொம்ப பெரிய எதிர்பார்க்கப்பட்ட திரைப்படங்கள் ஒன்றா பைசன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த திரைப்படம் வந்து ரசிகர் மத்தியில் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு ரிலீஸ் ஆன இந்த திரைப்படம் வந்து ரசிகர் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பை பெற்றுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரசிகர்கள் வந்து இன்னுமே வந்து தேட்டரில் வந்து இந்த திரைப்படத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த திரைப்படத்தின் மூலமாக துருவ் விக்ரம் அவர்கள் வந்து ரசிகர் மத்தியில் நீங்க இடம் பிடித்திருக்காங்க. ஸோ அவரோட சூப்பரான ஆக்டிங் மூலமாக. ஸோ வழக்கம் போல் மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு திரைப்படம் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த திரைப்படத்தில் வந்து நம்மளோட துருவையும் தாண்டி ஒரு பசுபதி, லால், ஸோ அனுவாமா இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் ரொம்ப முக்கியமான ரோலில் நடிச்சிருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி மாரி செல்வராஜோட இந்த திரைப்படம் வந்து ரொம்ப ஒரு அருமையான கதைக்களத்தோட கொஞ்சம் அரசியலோட இந்த திரைப்படம் உருவாகி ரசிகர் மத்தியில் மாபெரும் வெற்றி திரைப்படமாக அறிவிக்கப்பட்டுச்சு. இதனால் 8 நாட்கள் முறையில் கிட்டத்தட்ட 50 கோடி வரைக்கும் வந்து நம்மளோட பைசன் திரைப்படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்குங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் ரசிகர் மத்தியில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ போகும் நாட்களில் எத்தனை கோடி வசூல் செய்யுது அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.